அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டாள் ராதா. ஈரத்தலையை டவல் சொந்தம் கொண்டாட பூ திரி பூட்டு எண்ணெய் ஊற்றினாள் குத்துவிளக்கில். புரண்டு படுத்தார் ஈஸ்வரையர் திண்ணையில். சட்டென எழுந்து உட்கார்ந்தார். வெளியே மை இருட்டு. இன்னும் விடியலின் சாத்தியம் கூட ஆரம்பமாகவில்லையே. ராதா, தோ வரேம்பா. திண்ணைக்கு வந்து சற்று ஒதுங்கி நின்றாள் ராதா. மணி என்னம்மா? இன்னும் 4 கூட ஆகலப்பா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைதானே? நம்மாத்துல எல்லா கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைதானேப்பா. சீக்கிரம் குளிச்சதை கேக்குறேளா? நம்ம நாகராஜன் சார் 5 மணிக்குள்ள வர்றேன்னு சொன்னார். எதுக்கு? நான் தான் அன்னிக்கு சொன்னேனே, மறந்துட்டேடா? அவ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மங்களம்னு ஒரு பொம்மனாட்டிக்கு நம்ம கற்பக மாமியோட அடுத்த பார்ஷனே பார்த்திருக்கு. 6 மங்களம். ஆத்துக்காரர் தவறிட்டாராம். சின்னதா ஒரு பெண் குழந்தை மட்டும். சிவ சிவா. காதுகளை மூடிக்கொண்டார். அவரோட ஜோலியே இவளுக்கு தந்திருக்கலாம். நாகராஜன் தான் அதிகாரி. அதான் பால் காய்ச்சிற எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னேன். அதனால சீக்கிரமா. சரிம்மா. உங்களுக்கு வெந்நீர் போடட்டுமா? தள்ளலம்மா. சித்தநாழி படுத்துண்டுட்டு வரேன். நீ போய் உன் வேலையை கவனி. ராதா உள்ளே வந்து ஸ்டவ், பால் பாத்திரம், வெங்கடாச்சலபதி படம் என்று பார்த்து பார்த்து சேகரித்துக் கொண்டாள். வெளியே வந்தாள். அந்த வீட்டின் சாவியை தன்னிடம் வைத்திருந்தாள். உள்ளே நுழைந்து பெருக்கி சுத்தம் செய்து வீடு துடைத்து 1/2 மணி நேரத்தில் பழிச்சென ஆக்கினாள் வீட்டை. அம்மா, பால். குரல் கேட்டதும் வெளியே வந்தாள். 3 ஆழாக்கு அதிகமா வேணும் பிச்சை. கொண்டாரேன். இன்னா விஷயம்? ஒண்ணுமில்ல. ஒரு ஆழாக்க 3ஆ மாத்தாத. முன்னெல்லாம் ஆத்து வாசல்ல எருமைய கட்டி கறப்ப. இப்ப பால் தபால் ஆயாச்சு. ஊத்து. வாங்கிக் கொண்டு உள்ளே வந்தாள். வாசலில் ஆட்டோ சிறியது. நாகராஜன் முதலில் இறங்க, பின்னால் அந்த பெண்ணும் ஒரு குழந்தையும். வாங்கோ வாங்கோ. ராதா ஓடிப்போய் வேற்றாள். என்ன ராதா, ராத்திரி பூரா தூங்கியிருக்க மாட்டியே? பிரத்தியாருக்கு உதவி செய்யணும்னா அதுக்காகவே விசேஷமா தன்னை தயாரிச்சிக்கிற பெண். பேரு ராதா. மங்களம் கை கூப்பினாள். உள்ள வாங்கோ. நாகராஜன் சார், நேரம் 5 போகிறது. நல்ல நேரம்தான். முடிச்சலாமா? ஆஹா, தாராளமா. அப்பாவை கூப்பிட வேண்டாமா ராதா? அவர் குளிச்சு முடிச்சு வரதுக்குள்ள நம்ம நல்ல நேரம் போயிடும். வேண்டாமே. உள்ளே நுழைந்தாள் மங்களம். குழந்தை பேந்த பேந்த விழித்தபடி தாயோடு ஒட்டிக்கொண்டு நின்றது. மல்லிகைப்பூ மாலை போட்டு வெங்கடேச பெருமாள் படம், ஊதுபத்தி மணம், ஏற்ற காத்திருக்கும் விளக்கு, ஸ்டவ்வின் மேல் பால். வாங்கோ, விளக்கை ஏத்திட்டு ஸ்டவ்வ பத்த வைங்கோ. எதுக்கு? வீட்ல வாழப் போறது நீங்கதானே? ஆனா வாழாம போனவளாச்சே, விளக்கேத்தலாமா? உங்ககிட்ட மங்களம் இருக்கு. நீங்களே தொடங்கி வைங்கோ. ராதாவுக்கு சன்னமா வலித்தது. நாகராஜனை ஏறிட்டாள் மெல்ல. செய் என்பது போல நாகராஜன் சைகை செய்ய விளக்கை ஏற்றி ஸ்டவ் பற்ற வைத்து பாலை காய்ச்சத் தொடங்கினாள். கற்பகம்மாகி தூக்க கலக்கத்தோடு உள்ளே நுழைந்தாள். வீட்டுக்காரி தொடர்ந்தாள். சுவாமிக்கு நைவேத்தியம் முடித்து கொண்டு வந்திருந்த டிகாஷனை கலந்து காஃபியை தயாரித்தாள் ராதா. இந்தாங்கோ. நாகராஜன் கையில் முதல் டம்ளரை கொடுத்தாள். எல்லாருக்கும் குடு ராதா. மங்களம் உதவி செய்யத் தொடங்கினாள். காஃபியை வாங்கிக் கொண்ட கற்பகம் மாமி மங்களத்தை பார்த்து சிநேகமா சிரித்தாள். என் பேரு கற்பகம். ராதாவுக்கு இல்லைன்னா 1/2 நாழி ஆகாது. இந்த ஏரியால நான் ரொம்ப பிரபலம். என்ன வயசு உனக்கு? சட்டென ஒருமைக்கு தாவினாள். 31. மங்களம் சின்ன குரலில் பதில் சொன்னாள். ராதாவை விட சின்னவளா நீ? உனக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு. அவளுக்கு தொடங்கவே இல்லை. மனுஷா வாழ்க்கையே விசித்திரம்தான் போ. மாமி, பல்ல தேய்ச்சேளா? கிண்டலாடி. உங்க மாமாவுக்கு தான் பெட் காஃபி அனாச்சாரமெல்லாம். டூர்ல 3 நாளைக்கு பல்ல தேய்க்குதே மறந்து போயிட்டாராம். அந்த 3 நாளும் சாப்பாடு விசேஷ ருசியா இருந்ததுடி கற்பகம் என்று சொல்லி சொல்லி மாஞ்சு போனார். நாகராஜன் தன்னை மறந்து சிரித்தான். அவன் சிரிக்கையில் பளிரிடும் அந்த பல் வரிசையும் முகவாயில் விழும் சின்ன குழியும் வீட்டுக்காரியை மயக்க முந்தானையை ஒரு மாதிரி இழுத்துவிட்டு கொண்டதை கற்பகம் மாமி ஓரக்கண்ணால் கவனித்தாள். நான் வரேன் மங்களம். எல்லாருக்கும் வரேன் சார். நம்ம வீட்டுக்கு வாங்களே. நாகராஜனை பார்த்து முனகலாக அழைத்தாள். போய்விட்டாள். மாமா, இத பாருங்கோ. மாமாவா? என்னையா கூப்டேள்? கற்பகம் மாமி பக்கமாக நாகராஜன் திடுக்கி திரும்பினான். ஏ, நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நீங்க போய் என்ன மாமான்னு? அம்மாவா? என்ன வயசுங்கிறேள்? எனக்கு இன்னிக்கெல்லாம் இருந்தா 48. நோக்கு 40 கூட தெரியலடி கற்பகம் என்று சித்த முன்னலதான் மாமா சொன்னார். மாமாவுக்கு கண்ணாடிய மாட்டி விட்டுட்டா சரியா போயிடும். போடி அசமசந்தம். வேணும்னா அக்கான்னு வச்சுப்போம். சரிக்கா. நாகராஜன் சீரியஸாக முகத்தை வைத்துக்கொள்ள எல்லாரும் சிரித்தார்கள்.
ஃபேக்டரி சைரன் ஊதியது. ஐயோ, 5:30யா? நான் போகணும்டி ராதா. உங்க மாமா 7க்கு புறப்படணும். நீங்க போய்தான் குளிப்பாட்டி விடணுமா மாமி? போடி, உங்கிட்ட மட்டும் நான் சொன்னதையெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லி என் மானத்தை வாங்கணுமாக்கும். வெக்கம் பிடுங்கி தின்றது நேக்கு. ஓடிப்போய் விட்டாள் மாமி. நாமும் புறப்படலாமா நாகராஜன் சார்? மங்களம் மெல்ல கேட்டாள். என்ன அவசரம் அதுக்கு? இன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமைதானே? எங்காத்த பார்க்க வேண்டாமா? சாப்பிட்டு போகலாமே. வேண்டாம்டா. வேண்டாம்னு ஏன் நிறுத்திட்டேல்? பேர சொல்லியே கூப்பிடலாம். நீங்க 2 பேரும் சம வயசுக்காரதானே? சரி ராதா, இப்ப புறப்படுறோம். இங்க வரப்போறவதானே நான். எனக்காக விடிய ஒரு நாளைக்கு எழுந்து இத்தனையும் தயார் பண்ணி, ஓ, எப்படி நன்றி சொல்வேன் நான்? எதுவும் வேண்டாம். ஸ்நேகம் இருந்தாலே போதும். ஷிஃப்டிங் எப்போ? இன்னிக்கே. அண்ணா ஆத்துல இருக்கிறது எல்லாம் கொண்டு வந்துட வேண்டியதுதான். அவ யாரும் வரலையே பால் காய்ச்ச? அவனுக்கு கோபம் என்கிட்ட. எதுக்கு? கூட புறந்தான் இருக்கிறச்சே குழந்தையோட ஒரு பொம்மனாட்டி தனியா ஏன் போகணும்னு. ஆம்பளையோட கவனம் அடுக்களை வரைக்கும் போகிறதில்லையே ராதா. ஏன் மன்னி மோசமா? மோசம்னு இல்ல. கண்ணியா இருந்தா ஒரு நாள் கல்யாணமாகலாம்னு நம்பிக்கை உண்டு. புருஷன் இருந்தா புறந்தாத்து வாழ்க்கை அதிகமில்லை. என்னை மாதிரி வீணா போனவள் நிரந்தர பாரமில்லையா? அவ வாய்விட்டு சொல்லல. ஆத்திரத்த பாத்திரத்துல காட்டுறா. நான் வேலைக்கும் வந்துட்டா இந்த குழந்தையை அவாதான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் அண்ணா கிட்ட சொன்னா ஆவேசப்பட்டு அவள வைவான். நான் தான் வாழ கொடுத்து வைக்கல. அவனாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. சரி, இங்க குழந்தை? கிரீச்ல விட்டுருவேன். கார்த்தால நான் போறச்சே அழைச்சுண்டு போயிட்டா வரச்சே கூட்டிண்டு வந்துடலாமே. என்கிட்ட வேணும்னா விட்டுட்டு போங்களே மங்களம். நான் பார்த்துக்க மாட்டேனா? சட்டென்னு ராதாவின் கைகளை பிடித்து கொண்டாள் மங்களம். எனக்கு சகோதரன் மட்டும்தான், சகோதரி இல்லை. அந்த குறையும் இப்ப நீங்கியாச்சு. தற்சமயம் கிரீச்ல இருக்கட்டும். அவசியம்னா நானே உங்ககிட்ட ஒப்படைத்திறேன் ராதா. 2 பேரும் பேசிண்டே ஹாரை மறந்துட்டோம் பார்த்தேளா? அது அப்படிதான். 2 பொம்மனாட்டி சேர்ந்தா உலகமே மறந்து போகும். ஒரு மூலையில நிக்கிற இந்த நாகராஜனா ஞாபகத்துக்கு வருவான். நீங்க எப்படி சீக்கிரமே மங்களத்தோட ஆத்துக்கு வந்துட்டேளா? மோட்டார் சைக்கிள்ல 3 மணிக்கு புறப்பட்டாச்சு. அக்கா கேக்கலியா? அவ ஆத்துல இருந்தா தானே. மறுபடியும் பொறந்தாத்துக்கா? தகப்பனாரே தாலி கட்டி தன்னோட வைத்திருக்கலாம். இவாளுக்கெல்லாம் கல்யாணம் வேற. விடுராதா, மங்களத்துக்கு அவ சுமையே அதிகம். நம்ம சுமைகள் எல்லாம் வேண்டாம். ஏன் சார், உங்களுக்கும் பிரச்சனையா? மங்களம் கேட்டாள். எங்களுக்கு தாமா பிரச்சனை ஜாஸ்தி. ராதாவுக்கு காலம் கடந்தும் கல்யாணமாகல. அது ஊனம்தான். ஆனாலும் சுதந்திரம் இருக்கு. உனக்கு வாழ கொடுத்து வைக்கல. ஆனாலும் சொந்த சம்பாத்தியம் இருக்கு. யாருக்கும் அடிமை இல்லை. ஆனா கொடியில தொங்குற புடவைய பார்க்க கூட தைரியம் வரல நேக்கு. லீவ் இட். ஏன்னா நான் ஆம்பள. 2 பேரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். சுதாரித்துக் கொண்டு சிரித்தான் நாகராஜன். ஃபர்கெட் இட். இந்த காம்பவுண்ட்ல எல்லாரும் நல்ல மனுஷா. குறிப்பா அந்த கற்பகம் மாமியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாமி கை கால் முளைச்ச செய்தித்தாள் சார். யாருடி செய்தித்தாள்? மாமி, நீங்க இங்க எப்படி? பரவாயில்லடி. இங்க எல்லாரும் என்ன நியூஸ் பேப்பர்னு சொல்றது நீக்கு தெரியும். செய்திகளை முந்தி தர்றவள்டி நான். நாகராஜன் சார், உங்க முகவாயில விழுற அந்த குழி தவர்ச்சியா இருக்கு. ஏன் மாமி, மாமாவுக்கு குழி விழலியா? ராதா, விழுந்திருக்கே. எல்லா பல்லும் போய் மூஞ்சில பள்ளமே விழுந்திருக்கு. ஏண்டி வயித்தெரிச்சல கொட்டிக்கிற? நான் வரட்டுமா? மறுபடியும் சிரித்தான் நாகராஜன். போலாமா மங்களம்? ஒரு நிமிஷம் ஆத்துக்கு வாங்கோ மங்களம். மஞ்சள் குங்கு. ஐம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். ராதா கண்ணாக்கை கடித்துக்கொள்ள மங்களம் தன் கண்ணீரை மறைக்க முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். விவரம் தெரிந்த அப்பா கொஞ்சம் தாட்போட்டென்று குதிக்கத்தான் செய்தார். நம்ம குடும்பத்துல பொம்மை நாட்டி வேலைக்கு போனதில்ல. என்ன அவசியம் அதுக்கு? யமுனா பேச வாயை திறக்க ராதா சைகை செய்தாள் அவசரமாக. அப்பா. என்ன? ஈஸ்வரையரின் குரலில் சூடு இருந்தது. நான் கொஞ்சம் பேசணும். அதான் பேசிண்டே இருக்கியே. என்ன அவசியம்னு இப்ப கேட்டேலே. மாத்தி கட்டிக்க புடவை இல்ல, மணி அரிசி இல்ல. எல்லாருக்கும் மாச கடைசியில கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும். நமக்கு ஒவ்வொரு நாளும் மாச கடைசியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? அதுக்கு ஆண்டவன் புண்ணியத்துல யமுனாவுக்கு நல்ல வேலையா கிடைச்சிருக்கு. கை நிறைய அவ சம்பளம் வாங்கினா நம்மாத்துல கஷ்டம் குறையாதாப்பா? பொம்பநாட்டி படி தாண்டாதது அந்த காலம். இப்பெல்லாம் படி தாண்டினாத்தான் பதிங்கிற நிலைமை வந்தாச்சு. எத்தனை பேர் உனக்கு வேலை இல்லையான்னு கேட்டாச்சு. அதனால 6-7 வாரம் தட்டி போகலையாப்பா? நான் உங்கள குத்தம் சொல்லல. நேர்மையா புரோகிதம் பண்ற உங்களால அருந்து போன செருப்புக்கு மாத்து செருப்பு வாங்க முடியல.
உங்க கூட பிராமணார்த்தம் பண்ண வர்ற அந்த மனுஷன் மோட்டார் பைக் வாங்கியாச்சு. எப்படிப்பா? அவன ஒரு பிராமணன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு நேக்கு. ஒரு பிராமணனுக்கு எதுப்பா இலக்கணம்? அவளை ஏற இறங்க பார்த்தார் ஐயர். நேர்மையா, நிஜமா, மனசாட்சிப்படி நடக்கிற சுத்தமான புருஷன்தான் பிராமணன். அப்படின்னா நம்ம நாட்டுல பிராமணனே இல்லப்பா. அப்படி நீங்க நடக்கிறது ஒசத்தியா இருக்கலாம், ஆனா சமூகத்துல நீங்க ஒரு தீவா ஒதுங்கிட்டேலேப்பா. தீவுகள் கரையேறவே முடியாதேப்பா. ராதா, அப்பா, ப்ளீஸ். உங்கள நான் எதிர்க்கல. எங்க 3 பேருக்கும் 4 வேதங்கள பத்தி தெரியாது. அத படிச்சு நீங்க தான் எங்க வேதம். ஆனா வெறும் வேதம் மட்டும் இருந்தா அடுப்புல சாதம் பொங்குறதில்லையேப்பா. யமுனாவும் வேலைக்கு போகட்டும்பா. அப்பா, பொன்னா பூமியில ஜனிச்சாச்சு நாங்க 3 பேரும். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்யணும்னு பாரதியார் சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாம் ஒன்னும் எங்களுக்கு ஒத்து வராது. மனசு நிறையலனாலும் வயிறாவது நிறையட்டுமேப்பா. ஒரு புதுசா குடி வந்திருக்காளே மங்களம், அவ ஒரு விதவை. அதுக்காக வெள்ளை புடவ கட்டிண்டு அடுக்கலைக்குள்ள வெந்து சாக முடியுமா? அவ கொண்டு வந்தாதான் ஆத்துல அடுப்பு மூட்ட முடியும். அப்படி இருக்கிறச்சே யமுனா வேலைக்கு போனா என்னப்பா தப்பு? ஈஸ்வர் ஐயர் பதில் சொல்லாமல் துண்டை தோளிலிருந்து எடுத்து ஒரு முறை விருட்டென்று உதறினார். திண்ணைக்கு போய்விட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்க்கா? யமுனா சின்ன குரலில் கேட்டாள். அவரால் பதில் பேச முடியலன்னு அர்த்தம். சுத்தி வளைச்சு சம்மதம்னு அர்த்தம். இல்லனா காட்டுக்கூச்சல் போட்டிருப்பாரே. ஏங்கா, அப்பா மட்டும் இப்படி இருக்கா? பாவம் யமுனா அப்பா. ஏங்கா? மனசுல 1000 சங்கடம். வெளியே யாரண்ட சொல்ல முடியும்? தொழில்ல நெளிவு சுழிவ கத்துண்டு வாழ தெரியல. வளைஞ்சு கொடுக்க மனசு இடம் தரல. பூணூல் மட்டும்தான் பிராமணனோட அடையாளம்னு நினைக்கிற போலிகளோட மத்தியில நிஜமான அப்பாவுக்கு தன் நிர்வாணத்தை மறைக்க தெரியல. நம்ம 3 பேருக்கு என்ன எதிர்காலம்னு முடிவெடுக்க முடியல அவரால. மனசுக்குள்ள குமைஞ்சு அது கோவமா வெடிக்கிறது. மூதேவி மொண்டன்னு உஷ்ணமாக வெளிப்படுறது. பாவோண்டி அப்பா. அக்கா, சொல்லு. எப்ப ஜாயின் பண்ணணும் நீ? நாளன்னைக்கு. இரு, நாளன்னைக்கு நல்ல நாள் தானே? அவசரமாக பஞ்சாங்கத்தை கையில் எடுத்தாள் ராதா. பஞ்சமி 30 நாள் இருக்கு. சித்த யோகம். வெள்ளிக்கிழமையா இருக்கு. முகூர்த்த நாள் வேற. 10:12 ராகு காலம். அதுக்குள்ள வேலையில சேர்ந்து கையெழுத்து போட்டுரு. இது ரிசப்ஷனிஸ்ட் உத்தியோகம். உடைகள் கொஞ்சம் நாசூக்கா இருக்கணும்னு சொல்றா. அதுக்கென்ன, சம்பளம் வாங்கினதும்? இல்லக்கா, நாளைக்கு அவாளே அட்வான்ஸ் தரா. சம்பளத்துல பிடிச்சுப்பா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ராதா. அப்பாயின் குரல். தோ வரேன்பா. குரல் கொடுத்தபடி வெளில் வந்தாள் ராதா. என்ன சம்பளமா யமுனாவுக்கு? 1000க்கு மேல வரும்னு தோன்றுது. அப்படிதான் அவ சொன்னா. புருவத்தை மெல்ல உயர்த்தினார் அப்பா. இப்ப நம்மாத்து பட்ஜெட்ல என்ன துண்டு விழருது? துண்டில்லப்பா, பெரிய புடவையே விழருது. எவ்வளவு? கணக்கு எதுக்கு? சமாளிக்க முடியல. நான் அதுக்கு சொல்லல ராதா. அந்த தொகைய மட்டும் இதிலிருந்து எடுத்து சரி கட்டிட்டா மீதிய பேங்க்ல கட்டிடலாம் இல்லையா? அப்பா, உனக்கு திடீர்னு நிச்சயமாயிடுச்சா? பொன் வைக்கிற இடத்துல பூவ வைக்கலாமே. இத்தனை நாள் அந்த பூவுக்கும் வழி இல்லையம்மா. அவர் குரல் இடறியதோ என்று தோன்றியது ராதாவுக்கு. என் கல்யாணம் இருக்கட்டும்பா. 1 மாசமாவது காய்கறி வாங்கி நன்னா சாம்பாரா சாப்பிடணும்னு தோணுதுப்பா. வத்த குழம்பும் மிளகு ரசமும் அழுத்தாச்சு. அதற்கு பின் ஒன்றும் பேசவில்லை. மறுநாள் காலை அந்த ஒரே நல்ல புடவையை எடுத்து கட்டிக்கொண்டு யமுனா புறப்பட்டு விட்டாள். 10:30க்கு குறிப்பிட்ட இடத்தில் ஸ்கூட்டருடன் பீட்டர் நின்று கொண்டிருந்தான் தயாராக. சரியா வந்துட்டியே, ஏறு. இது வேணான்னு தோணுது பீட்டர். தெரிஞ்சவா யாரும் பார்த்தா அத்தனை நன்னா இருக்குமா? ஏன் என்ன தப்பு? ஆம்பளை பின்னால ஸ்கூட்டர்ல பொம்மை நாட்டி போனா கற்பு கரைஞ்சு போயிடுமா? அட ஏறுவியா? வழக்கம் போல கண்ணடித்தான். சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாள் யமுனா. என்ன பாக்குற? யாரும் பாக்குறாங்களான்னு பாக்குறேன். யாரும் நம்ம கவனிக்கலன்னு ஒரு தைரியம் நமக்கு வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட தவயோகியும் தடுக்கி விழ தயாரா இருப்பான். சரிதானா? பீட்டர், மனசுல விவகாரம் இல்லாத மனுஷனை உன்னால காட்ட முடியுமா யமுனா? மலமும் மூத்திரமும் நிறைஞ்ச இந்த உடம்புக்கு வாசனை சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி. அதுக்கும் மேல பவுடர் வேற. ஆனா பார்வையில சாக்கடை. வாய திறந்தா நாத்தடுத்த வார்த்தைகள். சந்நியாசி கூட சைட் அடிக்க சந்தர்ப்பம் கிடைச்சா அதை விடமாட்டான். மௌனமாக ஸ்கூட்டரில் ஏறினாள் யமுனா. பீட்டர் மெல்ல அதை செலுத்த தொடங்க, பிலாசபியா பீட்டர்?
சின்ன குரலில் கேட்டாள். இல்ல, கொஞ்சம் கசப்பான நிஜம். பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம் வாசலில் ஸ்கூட்டரை நிறுத்தி பூட்டினான். வா யமுனா. அவனை பின்பற்றி நடந்தாள் யமுனா. குளிரூட்டப்பட்ட அந்த பெரிய ஜவளி கடை ஜனங்களின் உஷ்ண பெருமூச்சில் ஏசியை தொலைத்து கொண்டிருந்தது. புடவதானே? மாடர்ன் ட்ரெஸ் வேணுமா? இல்ல பீட்டர், அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. சரி, வா. புடவை பிரதேசத்தில் பெண்கள் முண்டியடித்து தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தனர். என்ன சார்? சேலைகள் வேணும். என்ன ரேஞ்சில? காஸ்ட்லியாவே இருக்கட்டும், எடுத்து போடுங்க. பீட்டர், என்ன பார்க்காத, சேலைகள கவனி. உனக்கு பிடிச்சதா இப்ப 6 புடவை எடுத்துக்கோ. அடுத்த மாசம் 6 வாங்கிக்கலாம். பீட்டர், 6ஆ? ஷ், நேரத்தை வீணாக்காத யமுனா. யமுனா தேர்ந்தெடுக்கத் தொடங்கினாள். ஏறத்தாழ 1 மணி நேரம் செலவழித்து புடவைகளை அட்டகாசமாக தேர்ந்தெடுத்தாள். பொருத்தமான ரவிக்கை தேர்ந்தெடுக்க மற்றொரு 30 நிமிடங்கள். ஆச்சி பீட்டர். பெட்டிகோட் பிரா? கண்ணடித்தான். அதையும் வாங்கிக்கோ. வாங்கிக் கொண்டாள். ஏறத்தாழ 3000 ரூபாய்க்கு பில்லு வந்தது. யமுனா அதிர்ந்து விட்டாள். கரன்சிகளை கவுண்டரை கட்டிவிட்டு, வா யமுனா. பீட்டர், காலுக்கு செருப்பு, கைப்பை, மேக்கப் சாதனங்கள் இதெல்லாம் வேண்டாமா? ஐயோ, ஏற்கனவே 3000 வரைக்கும். பணத்தை பத்தி நீ பேசாத. வந்து உனக்கு வேண்டியதை எடு. பதில் பேசாமல் ஏங்கினாள் யமுனா. ஷாம்பூ, லிப்ஸ்டிக் வாங்க வாங்காமா? லிப்ஸ்டிக் போட்டா அப்பா... உங்க அப்பாவா 1000க்கு மேல சம்பளம் தரார்? நாய் வேஷம் போட்டா குறைச்சித்தான் ஆகணும் யமுனா. வாங்கிக்கோ. அவைகளையும் சேகரிட்டு கொண்டாள். வா, ஹோட்டலுக்கு போகலாம். பின்தொடர்ந்தாள். ஆர்டர் செய்துவிட்டு, சொல்லி யமுனா. என்ன செலவு பீட்டர் இதுவரைக்கும்? 4000ஆ? அதுக்கும் மேலையா? விடேன், கணக்கு பார்த்தா எனக்கு பிடிக்காது. மாசம் எவ்வளவு கட்டணும் பீட்டர்னா? உன்னை நான் கட்ட சொல்லதியே. பட் என் மனசு ஒப்புக்கல. உறுத்தலா இருக்கு. எதுக்கு? நான் தனி கட்ட, என் செலவு போக சேமிப்பு இருந்தது. அதுல எடுத்துதான் செலவு பண்ணேன். சேமிப்பு உங்க எதிர்காலத்துக்கு தானே பீட்டர்? நாளைங்கிறது விடிஞ்ச பின்னால தானே. அத பத்தி கவலைப்பட்டு நிகழ்காலத்தை ஏன் தொலைக்கணும்? நீ பணமா திருப்பி தர வேண்டாம். புரியல. பணத்தை விட ஒசத்தியான சங்கதிகள் உன் உடம்புல இருக்கு. இப்பவும் புரியல. சுற்றிலும் பார்த்தான் பீட்டர். அந்த ஏசி கேபின் காலியாக இருந்தது. யாருமில்லை. எழுந்தான். அவளை நெருங்கினான். சட்டென்று அருகில் உட்கார்ந்து இறுக அவளை அணைத்தான். வேண்டாம் பீட்டர். அவனை விட்டு விலகாமல் முனகலாக சொன்னாள் யமுனா. எனக்கு வேணு யமுனா. முழுசா நீ வேணு எனக்கு. மாறி மாறி அவளை முத்தமிடத் தொடங்கினான் பீட்டர். ஆவேசமாக. கொஞ்சம் கலக்கம், பயம், காமம் எல்லாமாக தவித்த யமுனாவின் எதிரே புடவை பொட்டலங்கள் பளபளப்பாக மேஜை மேல் கிடந்தன.